Hello peoples, this is Surya from pixelinfos. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் 5G டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக 5G டெக்னாலஜி பற்றி பார்க்கலாம் அண்ட் ப்ரீவியஸ் நெட்வொர்க் டெக்னாலஜிஸாக என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலில் ஒரு புதுசாக அப்டேட் இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே நான் டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதை மறக்காமல் பார்க்குறக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் 5G நெட்வொர்க்? 5G நெட்வொர்க்கோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்வொர்க். ஸோ 5G நெட்வொர்க் டிசைன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் லேட்டன்சி ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் தான். ஸோ லேட்டன்சி ரெடியூஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எந்தவித பஃபரும் இல்லாமல் எந்தவித டிலேவும் இல்லாமல் நம்மளுக்கு க்ளவுட்லேருந்து நம்மளுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதுதான் லேட்டன்சி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ 4Gயோட 5Gயில் அந்த டிலே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் 2Gயோட 3G ஃபாஸ்ட்டு, 3Gயோட 4G ஃபாஸ்ட்டு, அப்போ 4Gயோட 5Gயும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிடையாது. 4Gயோட 5G 10% ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 4Gலேருந்து ஏன் 5G மூவ் வரும்ன்ற ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸுமே அவங்க டேட்டாஸ் வீடியோஸ் எல்லாமே க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ க்ளவுட்லேருந்து நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு நம்ம கிடைக்கும்போது எவ்வளோ இது ஸ்பீடில் கிடைக்கிது அப்படின்றது முக்கியம். ஸோ 4Gயோட 5G ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கிது நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ 4G நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0.45 செகண்ட்ஸில் கிடைக்கிறது 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணால் 0.01 மில்லி செகண்ட்ஸில் நம்மளுக்கு அந்த மேட்ச் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 1G இதுதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் செல்ஃபோன் டெக்னாலஜி. இது 1980s இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது அனலாக் டைப் மொபைல் டெக்னாலஜி. இதில் ஒன்லி வாய்ஸ் கால் மட்டும் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.4 kbps தான் இருந்திருக்கு. செகண்ட் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா 2G நெட்வொர்க். இது செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்வொர்க். ஸோ இதுதான் நம்மளுக்கு மொபைல் ஃபோன் டெக்னாலஜிலேயே ஃபஸ்ட்டு மேஜர் அப்கிரேடாக இருந்துச்சு. இது 1G நெட்வொர்க்கில் ரேடியோ சிக்னல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம 2G நெட்வொர்க்கில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிஜிட்டல் ரேடியோ சிக்னல்ஸ் 2Gயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது 2Gயோட முக்கியமாக என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் அண்ட் ரிலையபிள் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாங்க. ஸோ 2G நெட்வொர்க்லேருந்து நம்ம SMS, MMS மாதிரி ஸ்மால் டேட்டா சர்வீஸ் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். 2Gயோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 MB/s தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3G வெப் ப்ரௌசிங், இமெயில், வீடியோ டவுன்லோடிங், பிக்சர் ஷேரிங் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜிஸ்லாம் 3G நெட்வொர்க்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 3G 2001 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியர் வாய்ஸ் கால், டேட்டா கெப்பாசிட்டி. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் இதில் அதிகமாகவே கிடச்சிச்சு. ஆனால் 3G நெட்வொர்க்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடச்சிருந்துச்சு. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 MB/s தான் இருந்துச்சு. 4G டெக்னாலஜி. 4G டெக்னாலஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 3G டெக்னாலஜி. ஸோ 4th ஜென்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் நெட்வொர்க், ஹை குவாலிட்டி வீடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ டவுன்லோடிங், மல்டிமீடியா கேமிங் இது எல்லாமே ஆன்லைன்லேயே ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் 4Gயில் தான் நிறைய கொண்டு வந்தாங்க. 4Gயோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 GB/s. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4G லைட்டுன்னு வந்துச்சு. ஸோ இப்போ 5th ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜி. இதில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5G இப்போ உலகம் பூரா கரண்ட்டாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 4Gயில் யூஸ் பண்ண ஸ்பீடை விட 5Gயில் நம்ம பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஸோ 5G மொபைல் நெட்வொர்க்ஸ் மட்டும் இல்லை, IoT டிவைசஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், லொக்கேஷன் ஷேரிங் இது எல்லாமே ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ண முடியும் 5Gனால. ஸோ 5Gயோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 GB/s இருக்கும். 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4G நெட்வொர்க்கில் நம்ம ஒரு HD மூவி டெவலப் பண்ணும்போது ஒரு 7 minutes ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னா 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது அது 2 secondsல டவுன்லோட் ஆகிடும். செல்ஃப் டிரைவிங் கார்லாம் 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட்டர் அண்ட் சேஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் எதிரில் இருக்க ஆப்ஜெக்டோ இல்லாட்டி இன்னொரு வேறு காரோ 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது மில்லி செகண்ட்ஸில் அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கராக அதை ரெகனைஸ் பண்ணி AR, VR இதில் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். அதில் 5G நெட்வொர்க்கில் நம்ம 5G நெட்வொர்க் என்ன அப்படின்னு சொன்னால் முழுக்க கம்ப்ளீட்டாக 4Gயோட கம்ப்ளீட்டாக 10% ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபோன் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, வீடியோ கான்ஃபரன்சிங்காக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ ஆன்லைன் கேமிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒரு 4Gயோட 5G 10% ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு குயிக்கான நேரத்தில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்.
ஸோ இந்தியாவில் எப்போ 5G நெட்வொர்க் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2021 செகண்ட் ஹாஃப்லேருந்து 5G நெட்வொர்க் வந்து இங்கே டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து 2 to 5 இயர்ஸ் ஆகும். இதை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக. ஸோ 4Gயோட ஸோ 5Gயோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வந்து லோ லேட்டன்சியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 5Gயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 4G யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், லாங் டிஸ்டன்ஸ் எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து அதை சிக்னல்ஸை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆனால் 5Gயில் வந்து இப்போ இருக்க நார்மல் சிக்னல்ஸை வச்சுமே எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நடுவில் வந்து ஒரு பில்டிங்கோ ஒரு மரமோ இருந்தால் அது வந்து அந்த சிக்னல் வந்து பிரேக் ஆகும். அந்த இதில் நடுவில் இருந்தது சிக்னல் வந்து அந்த பில்டிங்லேயோ இல்லை மரத்துலேயோ வந்து நடுவில் இருக்கனால அந்த சிக்னல் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ 5Gயில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன செல்ஸு, அதாவது ஸ்மால் டவர்ஸாக பக்கத்தில் வச்சு 1 கிலோமீட்டருக்கே 4 டவர் கிட்டக்க வச்சு அதை நம்மளுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அதை குயிக்காக கொடுக்குறதுக்காண்டி இவங்க 5Gயில் வந்து பண்ணுறாங்க. இதனால் வந்து நம்ம சிக்னல் பிரேக் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம காஸ்ட் வந்து அதிகமாகுது நிறையா சிக்னல் டவர் கிட்டக்க வச்சு. ஸோ 5Gயில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4G நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அங்கே 10 பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 5G யூஸ் பண்ணும்போது இப்போ அந்த ஒரு டவர் இருக்குது, இப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் தானே வந்துகிட்டே இருக்கும். நெட்வொர்க் வந்து அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நம்மளுக்கு நெட்வொர்க் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து அந்த சிக்னல் பாஸ் ஆகாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்ரி ஃப்ரைடே வந்து இனிமேட்டு நான் கண்டிப்பாக டெக்னாலஜி பற்றி ஒரு வீடியோ போடுவேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து டெக்னாலஜின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் எவ்ரி வீக் போகிற வீடியோவில் எல்லாமே இருக்கும். ஸோ போய் பாருங்கள்.